வணக்கம். AWS உடைய டீப் டைவ் செஷன்ல லோக்கல் ஜோன்ஸ் அப்படின்ற டாபிக் பத்தி கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ AWS உடைய ஜியோகிராஃபிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்க நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலயமா கஸ்டமருக்கு சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்துல வந்து இந்த 6 கேட்டகரிஸ்ல ரீஜன்ஸ் அப்படின்னா அவங்களுடைய குளோபல் அவைலபிலிட்டி எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கு அப்படின்றத வந்து டினோட் பண்றாங்க. ஸோ லாஜிக்கலா தே ஆர் பிரசன்ட் இன் மல்டிபிள் ரீஜன்ஸ். ஸோ அதை பத்தி நம்ம earlier செஷன்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு அதை பத்தி தெரியும். அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்றது AWS உடைய மேஜர் டேட்டா சென்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து அவங்க அவைலபிலிட்டி ஜோன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லோக்கல் ஜோன் பத்தின டீடைல் இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு இன்னும் கிளியரா இல்ல. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் தான் இந்த செஷன்ல பார்க்க போறோம். ஸோ நேம்லேயே தெரியுது இட் இஸ் எ லோக்கல் டேட்டா சென்டர் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா என்னன்றதை நம்ம கிளாரிஃபை பண்ணலாம் இந்த செஷன்ல. ஸோ இந்த செஷனுடைய அஜெண்டா பார்த்தீங்க அப்படின்னா நான் இனிஷியலா வந்து ஒரு பர்டிகுலர் அனாலஜி எடுத்து நம்ம கம்பேர் பண்ணலாம். ரியல் லைஃப் சினாரியோல வந்து ரிலவெண்டான ஒரு அனாலஜி இருக்கு. ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தென் லோக்கல் ஜோன்னா என்ன, அதை எப்படி நம்ம ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் லோக்கல் ஜோன்ல வந்து சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோமா என்னன்னு தெரியல. ஸோ அதை நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம், அது கிரியேட் பண்றதுக்கான ப்ரீ ரெக்வசைட்ஸ் என்னென்ன, கஸ்டமருக்கு வந்து ரியல் கேஸ் ஸ்டடிஸ் என்னென்னன்றதெல்லாம் நம்ம பார்ப்போம் வித் யூஸ் கேசஸ். என்னென்ன சர்வீசஸ் இந்த லோக்கல் ஜோன்ல அவைலபிளா இருக்கும், தென் அதோடைய ப்ரைசிங் டீடைல்ஸ், இந்த மாதிரி ஃபுல்லா டீடைல்டா நம்ம ப்ராக்டிக்கலாவும் பார்க்க போறோம். தென் ரியல் கஸ்டமர் கேஸ் ஸ்டடிஸை நம்ம டீடைல்டா ஆர்கிடெக்சர் டயக்ராமோட எந்த பர்டிகுலர் இடத்துல நம்ம லோக்கல் ஜோன் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ AWS பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃபரிங்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஃபார் டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ். ஸோ இது என்ன யூஸ் கேஸ்க்கு வந்து சியூட்டபிளா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லோக்கல் ஜோன் அப்படின்றதுக்கு ஒரு அனாலஜி வந்து இப்போ ரியல் லைஃப் சினாரியோல வந்து ஒரு குயிக் டிஸ்கஷன் பண்ணலாம். சரி, லெட்ஸ் டேக் நம்ம ஆஃபீஸ் லொகேஷன் எடுத்துப்போம். இப்போ ஆஃபீஸில் ஃபார் எக்ஸாம்பிள் லஞ்சுக்காக இருக்கலாம், இல்லை பிரேக் டைமாக இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜென்ரலாக இது ஆஃபீஸில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம் தான் இது. ஸோ ஜென்ரலாக அவங்க வந்து தே வில் கோ டு அ கேஃபே ஷாப் ஆர் அ ரெஸ்டாரண்ட். அப்படி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா see if the restaurant is nearby then fine. இப்போ ரொம்ப டிஸ்டன்ஸ்ல வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கு அப்படின்னா டிராவல் டைம் இருக்கு, அங்க வந்து அவங்க வெயிட்டிங் டைம் இருக்கு, தென் அதை பேஸ் பண்ணி நிறைய இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதனால வந்து லஞ்ச் டைம் வந்து 1.5 hour 2 hour ஆகலாம். ஸ்நாக்ஸ் டைம் ஆர் பிரேக் டைம் வந்து பாத்தீங்கன்னா 30 minutes to 1 hour ஆகலாம். ஸோ இதனால ப்ரொடக்டிவிட்டி இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ற ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் டீம் ஆர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டீம் வந்து மேனேஜ்மெண்ட்டை சொல்றாங்க, இந்த மாதிரி லஞ்ச் டைம் பிரேக் டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிலே இருக்கு, எம்ப்ளாயிஸ் வந்து they have to travel a long distance அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்யூஷன், ரெண்டு விதமான சொல்யூஷனிங் கொடுப்பாங்க ஜென்ரலா வந்து ஒரு ஆஃபீஸ் லொகேஷன்ல. ஒன்னு அவங்க என்ன பண்ணலாம், தே கேன் ஹேவ் எ கைண்ட் ஆஃப் லோக்கல் கேன்டீன் மாதிரி அவங்க வந்து தே கேன் ஹேவ் எ ஆஃபீஸ் கேன்டீன். அந்த ஆஃபீஸ் கேன்டீன்ல வந்து தே கேன் ப்ரொவைட் சம் லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் அண்ட் தென் இப்போ அடிஷ்னல் விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னா தே கேன் கண்டினியூ டு எக்ஸ்பேண்ட் இட். இது ஒரு விதமான சிச்சுவேஷனை வந்து நம்ம டேக்கிள் பண்ணலாம். ஸோ தட் ப்ரொடக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் நாட் கெட் ஹெவிலி இம்பேக்டட். இல்லை இதே சேலஞ்ச் வந்து அந்த பர்டிகுலர் லொகேஷன்ல இருக்கக்கூடிய மல்டிபிள் கம்பெனிஸ்க்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்க காமனா என்ன பண்ணலாம், தே கேன் அரேஞ்ச் அ காமன் ஃபுட் கோர்ட் எய்தர் இன் த சேம் ஆஃபீஸ் பில்டிங் ஆர் இன் நியர்பை லொகேஷன் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தே கேன் ஹேவ் அ ஃபுட் கோர்ட். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து யூ ஆர் கெட்டிங் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் எ பாசிட்டிவ், தெர் இஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ இப்போ இது நம்மளுடைய AWS உடைய ஆஃபரிங்கை வந்து இது எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்றத நம்ம இந்த டீட்டெயில்டாக நம்ம வந்து இந்த செஷன்ல பார்க்கலாம். ஸோ இப்போ AWS பொறுத்த வரைக்கும் தே ஆர் அவைலபிள் இன் அ ஸ்பெசிஃபிக் ஜியோகிராஃபிக்கல் ரீஜன். அதுல செலக்டிவா இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மும்பைல டேட்டா சென்டர் இருக்கு, ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஹைதராபாத்ல வந்து டேட்டா சென்டர் ஆட் பண்ணாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் ஆர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபினான்ஷியல் ஹெட் குவார்ட்டர்ஸ் எடுத்துக்கிறீங்க, இல்லை வந்து கண்ட்ரியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில வந்து பார்த்தோம் அப்படின்னா தென் வி டோன்ட் ஹாவ் அ கைண்ட் ஆஃப் அங்க வந்து AWS உடைய அவைலபிலிட்டி ஜோன் அங்கே கிடையாது. ஸோ சேம் லைக் ரொம்ப பிஸி சிட்டிஸ் லைக் பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஐடி ஹப், ஐடி சென்டர். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வி டோன்ட் ஹேவ் எ ரியல் AWS அவைலபிலிட்டி ஜோன் அங்கே கிடையாது. லைக் சென்னை ஆல்சோ இஸ் அ கைண்ட் ஆஃப் ஹேவிங் அ லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஹெவி பாப்புலேஷன் அங்கே இருக்காங்க. ஸோ வி டோன்ட் ஹேவ் அ கைண்ட் ஆஃப்
அவைலபிலிட்டி ஜோன். ஸோ இந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸ் இந்த மாதிரியான ஐடி சென்டர்ஸ் ஆர் ஹப்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட டென்ஸ்லி டென்ஸ் யூசேஜ் இருக்கும். லைக் அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஸ்பெசிஃபிக் ரெக்யர்மெண்ட்ஸ்க்காக நிறைய டிஃப்ரெண்ட் டிமாண்ட் இருக்கும். ஸோ அதை ஏடபிள்யூஎஸ் எப்படி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க அப்படின்னா they are actually giving you options like AWS Outpostன்றது AWS உடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுடைய ஓன் டேட்டா சென்டர்ல உங்களுடைய ஓன் பில்டிங்ல வந்து ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னா யூ கேன் பிரிங் தட் கைண்ட் ஆஃப் ஆஃபரிங். அந்த ரேக்கை எடுத்துட்டு வந்து நீங்க உங்களுடைய ஓன் டேட்டா சென்டர்ல டெப்ளாய் பண்ணிட்டு யூ கேன் ஹேவ் சிமிலர் கிளவுட் லைக் எக்ஸ்பீரியன்ஸ். இது இன்கேஸ் if you have space, if you have investment, if you have budget, you can do it. So whereas illa engita budget illa, I'm looking for a kind of nearby லொகேஷன்ல வந்து எனக்கு வந்து லேட்டன்சி ரொம்ப இல்லாம இப்போ நான் மும்பை வரைக்கும் போயிட்டு சர்வீசஸ் ஆக்சஸ் பண்ணாம இதை நியர்பை லொகேஷன்ல ஏதாவது எனக்கு ஆப்ஷன் இருந்தா பெட்டர் அப்படின்னு நினைக்கிறதுக்கு தான் வந்து சென்னை, டெல்லி, கொல்கட்டா இந்த மாதிரி லொகேஷன்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா லைக் பெங்களூர் மாதிரி லொகேஷன்ஸ்ல ஏடபிள்யூஎஸ் வந்து லோக்கலா வந்து ஒரு டேட்டா சென்டரை வந்து நமக்கு ப்ரொவிஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த டேட்டா சென்டர்ல நீங்க இப்போ ரொம்ப முக்கியமான லோ சென்சிட்டிவ் ஆர் லோ லேட்டன்சி தேவைப்படுற அப்ளிகேஷன்ஸ் ஆர் டேட்டா சென்சிட்டிவிட்டி இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லோக்கல் ஜோன்ஸ்ல நீங்க ரன் பண்ண முடியும். ஸோ ஏடபிள்யூஎஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ இந்த ரீஜன் அப்படின்றது வந்து இப்போ நம்மளுடைய ஆன் ப்ரெமைசஸ் இல்லை நம்ம எண்ட் யூசருடைய லொகேஷன்ல இருந்து AWS ரீஜனை ரீச் பண்றது அப்படின்றது இட் இஸ் இன் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸை ரீச் பண்றதுன்றது தேர் இஸ் அ லாட் ஆஃப் லேட்டன்சி. வேற இப்போ லோக்கல் ஜோனை வந்து நம்ம ரீச் பண்றோம் அப்படின்னா இட் வில் பி அ கைண்ட் ஆஃப் சிங்கிள் மில்லி செகண்ட்ல வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் லேட்டன்சியை வந்து கம்மி பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரீஜன்லாம் போனோம் அப்படின்னா யூ மைட் ஹேவ் அன் ஆவரேஜ் 30-40 மில்லி செகண்ட்ஸ்லாம் ஆன் ஆவரேஜ் இருக்கும். வேற இந்த லோக்கல் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா 5 to 10 மில்லி செகண்ட்ஸ்லேயே வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ சிங்கிள் டிஜிட் மில்லி செகண்ட் லேட்டன்சியை வந்து உங்க அப்ளிகேஷன் கொண்டு வராங்க. வேற இப்போ அவுட் போஸ்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் டேட்டா சென்டர்லேயே இருக்கும். அப்போ வந்து யூ வில் ஹேவ் ஒன்லி மில்லி செகண்ட் ஆர் ஈவன் மைக்ரோ செகண்ட்ஸ்ல வந்து உங்களால அப்ளிகேஷன்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்ளிகேஷனுடைய சென்சிட்டிவிட்டி, அப்ளிகேஷனுடைய கிரிட்டிகாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு வந்து அவுட் போஸ்ட் வந்து உங்களுடைய ஓன் டேட்டா சென்டர்ல இருக்கலாம், இல்லை நியர்பை நெட்வொர்க் டேட்டா சென்டர்ல வந்து வேவ் லென்த் இருக்கலாம், ஆர் எல்ஸ் யூ கேன் கோ ஃபார் லோக்கல் ஜோன் ஆர் ரீஜன்ல இருந்தா ஓகே தான் அப்படின்னும் போது யூ கேன் கோ ஃபார் ரீஜன். ஸோ ஒருவர்லயும் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இங்க லிமிடெட் செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் வந்து உங்களுக்கு லோக்கல் ஜோன்ல கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் லோக்கல் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி லிங்க் டு அ பேரண்ட் ரீஜன். அப்ப அந்த பேரண்ட் ரீஜன்ல வந்து இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு SNS நோட்டிபிகேஷனோ ஆர் ACS ஆர் whatever அடிஷனல் டைனமோ டிபி ஆர் அடிஷனல் சர்வீசஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த பேரண்ட் ரீஜன்ல வந்து நீங்க கன்சியூம் பண்ணிக்கலாம் வாட் எவர் சர்வீசஸ் யூ நீட் in terms of அடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டன்சி இல்லாத, லேட்டன்சி சென்சிட்டிவிட்டி இல்லாமல் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நீங்கள் ரீஜன்லேருந்தே கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஏடபிள்யூஎஸ் வந்து லேட்டன்சி வந்து கம்மியான ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்க 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ்ல ரன் பண்ணலாம்னு சொல்றாங்க. அதுல இந்த பர்டிகுலர் செஷன்ல நம்ம லோக்கல் ஜோனை பத்தி நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ நீங்க AWS ரீஜன் போனீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ஸ் இருக்கும். ஸோ அவைலபிலிட்டி ஆப்ஷன்ஸை வந்து ரொம்பவே பெட்டரா வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம். யூ கேன் ஹேவ் மல்டி ரீஜன் ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம மேனேஜ் பண்ண முடியும். யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் கெப்பாசிட்டி ஆல்சோ நம்ம மெயின் ரீஜன் போகும்போது. ஸோ அப்போ AWS லோக்கல் ஜோன்னா என்ன? லோக்கல் ஜோன்னா இட் இஸ் ஆல்சோ a டேட்டா சென்டர் பட் நாட் as big as அவைலபிலிட்டி ஜோன். ஸோ இந்த டேட்டா சென்டர்ஸை வந்து எங்க கொண்டு வராங்க அப்படின்னா they are bringing it closer to our locations. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்னையில் இருக்கு, பெங்களூர்ல இருக்கு, டெல்லியில இருக்கு, கொல்கட்டால இருக்கு. ஸோ இந்த மாதிரி முக்கியமான மெட்ரோ சிட்டிஸ்ல வந்து அந்த லோக்கல் ஜோன்ஸை வந்து அவங்க கொண்டு வந்து டெப்ளாய் பண்றாங்க. ஸோ இதை வந்து ஒரு பேரண்ட் ரீஜனோட கனெக்ட் பண்ணி டைப் பண்ணி தான் அவங்க வந்து எனேபிள் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மும்பை தான் பிரைமரி ரீஜன், அங்கே தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹைதராபாத்ல 2 years பேக் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த பிரைமரி பேரண்ட் ரீஜனோட லிங்க் பண்ணிடுவாங்க இந்த பர்டிகுலர் லோக்கல் ஜோன்ஸ் எல்லாம். ஸோ தட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் அந்த பேக் போனும் வந்து லோக்கல் ஜோனையும் அந்த பிரைமரி பேரண்ட் ரீஜனையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை பேண்ட்வித் பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா they will have a very good backbone network வந்து ரொம்பவே ஃபாஸ்டா வந்து எனேபிள் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இட் வில் பி வெரி குயிக் கனெக்டிவிட்டி ஃப்ரம் லோக்கல் ஜோன் டு
மெயின் பேரண்ட் ரீஜன். ஸோ இப்போ இந்த சிங்கிள் டிஜிட் மில்லி செகண்ட் லேட்டன்சி வந்து உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் இந்த லோக்கல் ஜோன்ல ரன் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரியான முக்கியமான யூஸ் கேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினா லோ சென்சிட்டிவிட்டி லேட்டன்சி சென்சிட்டிவிட்டி இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸை வந்து எண்ட் யூசருக்கும் ஒர்க் லோட் சர்வர்ஸ்க்கும் நடுவில் அந்த இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வருவாங்க உங்களுக்கு. செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு இந்த மெட்ரோ சென்டர்ஸ், லார்ஜ் சிட்டிஸ், இண்டஸ்ட்ரி செக்டார் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள் லைக் சென்னை, பெங்களூர், ஐடி சென்டர்ஸ் இருக்கக்கூடிய லொகேஷன்ஸ், தென் லொகேஷன் சென்சிட்டிவிட்டி ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சில அப்ளிகேஷன் கேஸ் ஸ்டடிலாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ சில அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு சில ஸ்பெசிஃபிக் சிட்டியில தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க, ஸ்டேட்டுக்குள்ள தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க, இல்லை இட் ஷுட் பி வித் இன் பர்டிகுலர் கண்ட்ரில தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டேட்டா ரெசிடென்சி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸை கூட நம்ம லோக்கல் ஜோன்ல ரன் பண்ணி வி கேன் கெட் பெனிஃபிட்டட். ஸோ லோக்கல் ஜோன்ஸ்ன்றது இட் இஸ் ஆல்சோ a kind of data center, but it is not as big as availability zone. இதுல வந்து செலக்டிவா கம்ப்யூட், ஸ்டோரேஜ், டேட்டாபேஸ் அண்ட் அதர் AWS சர்வீசஸ் இருக்கும். பட் இண்டஸ்ட்ரி சென்டர்ஸ்க்கும் லார்ஜ் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து டேட்டா சென்டரை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெப்ளாய் பண்ணி நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்க ரன் பண்ணலாம். ஸோ தட் இட் வில் பி ஹேவிங் அ சிங்கிள் டிஜிட் மில்லி செகண்ட் லேட்டன்சியோட உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் கேமிங் அப்ளிகேஷன்ஸ், வீடியோ அனலிட்டிக்ஸ் அப்ளிகேஷன், ஈவன் வர்ச்சுவல் ஒர்க் ஸ்டேஷன்ஸ், அந்த டெஸ்க்டாப் சொல்றாங்களே VDI சொல்யூஷன்ஸ்லாம் கூட நீங்க லோக்கல் ஜோன்ஸ்ல ரன் பண்ற கஸ்டமர்ஸ் இருக்காங்க. தென் ஆப்வியஸா லைவ் ஸ்ட்ரீமிங், ஈவன் நாட் ஒன்லி இந்த மாதிரி கேஸ் ஸ்டடிஸ், ஈவன் நிறைய ஹெல்த் கேர் அண்ட் பப்ளிக் செக்டார் கூட AWS உடைய லோக்கல் ஜோன்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் மோர் அண்ட் மோர் யூஸ் கேசஸ் as we move along. நிறைய லொகேஷன்ஸ்ல வந்து AWS உடைய லோக்கல் ஜோன்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி டெல்லி அண்ட் கொல்கட்டா ஆப்ரேஷனலா இருக்கு. சென்னை அண்ட் பெங்களூர் வந்து இட் இஸ் கெட்டிங் ஆக்டிவேட்டட். ஸோ இந்த லோக்கல் ஜோன்ஸை எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம எனேபிள் பண்றது, எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இட் வில் டேக் அ கப்புள் ஆஃப் மினிட்ஸ். ஸோ நீங்க உங்களுடைய AWS கன்சோல்ல லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணிட்டு EC2 டேஷ்போர்டோ இல்லை VPC டேஷ்போர்ட் போனீங்க அப்படின்னா ரைட் சைட்ல ஜோன்ஸ் அப்படின்ற செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டா அவங்க வந்து எது எதெல்லாம் இங்க அவைலபிளா இருக்கு, எது எதெல்லாம் ஆல்ரெடி எனேபிள்டா இருக்கு அப்படின்றது இங்க பார்க்க முடியும். ஸோ பை டிஃபால்ட்டா நமக்கு 3 டேட்டா சென்டர் இன் மும்பை வந்து இட் இஸ் அவைலபிள், பிளஸ் இட் இஸ் ஆல்சோ எனேபிள்ட் ஃபார் கன்சம்ஷன். வேறஸ் இங்க பாத்தீங்க அப்படின்னா லோக்கல் ஜோன் இருக்கு, பட் லோக்கல் ஜோனை நம்ம இன்னும் டிசேபிள்டா தான் இருக்கு. இட் இஸ் நாட் எட் எனேபிள்ட். இதை எப்படி எனேபிள் பண்ணலாம்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெல்லியோ இல்லை கொல்கட்டாவோ எனக்கு வேணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் செலக்ட் இட் அண்ட் தென் கோ டு ஆக்ஷன்ஸ். இதுல போயிட்டு மேனேஜ் ஜோன் குரூப், இதுல போயிட்டு எனேபிள் கொடுத்தீங்க அப்படின்னா யூ கேன் எனேபிள் இட் அண்ட் அப்டேட் இட். ஸோ யூ கேன் ஜஸ்ட் கிளிக் ஆன் எனேபிள். இதை எனேபிள் பண்றதால உங்களுக்கு எதுவும் காஸ்ட் எதுவும் கிடையாது. நீங்க சர்வீசஸ் கிரியேட் பண்ணும்போது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரைசிங் வந்து வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ லெட் மீ எனேபிள் இட். ஸோ இது எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் யூ ஜஸ்ட் கிவ் கப்புள் ஆஃப் செகண்ட்ஸ். இதுல வந்து சக்சஸ்ஃபுல்லி அப்டேட்டட் ஜோன் குரூப் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல எனேபிள்டுன்ற ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இது இப்படிதான் வந்து நம்ம எந்தெந்த லோக்கல் ஜோன் நீங்க யூஸ் பண்ண போறீங்க, கன்சியூம் பண்ண போறீங்க அப்படின்றத நீங்க யூ கேன் கோ ஹெட் அண்ட் எனேபிள் இட். ஓகே, ஸோ இதுல மெயினா இந்த கான்செப்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இந்த பிரிங்கிங் கம்ப்யூட் க்ளோசர் டு யூசர்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் லோக்கல் ஜோன் கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் லோக்கல் ஜோனே லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஏன் கொண்டு வந்திருக்கிறாங்க, ஏன் அங்க டிமாண்ட் வந்ததுன்றது ஒரு சில பேர் ரிலேட் பண்ணிருப்பீங்க. ஹாலிவுட் எங்க இருக்கு? லாஸ் ஏஞ்சல்ஸ் லொகேஷன்ல தான் இருக்கு. ஸோ அப்ப லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நிறைய மீடியா இண்டஸ்ட்ரி, நிறைய என்டர்டைன்மெண்ட், நிறைய கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அப்ளிகேஷன் வந்து தே ஹேட் அ லாட் ஆஃப் சேலஞ்சஸ். அந்த சேலஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து எண்ட் யூசருக்கு க்ளோஸா வேணும். அவங்க டேட்டா வந்து ஆக்சஸ் பண்றது, அந்த மீடியா ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றது ரொம்ப லோக்கல் டேட்டா சென்டர்ல இருந்ததுன்னா இட் வில் பி மச் பெட்டர் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா they will have to access either from North Virginia or Ohio. அதெல்லாம் வந்து ரொம்ப it was little far away and then latency நிறைய இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய அந்த ஒர்க் லோட்லாம் வந்து சேலஞ்சஸ் இருந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்காக தான் AWS என்ன பண்ணாங்க அப்படின்னா they started bringing in the local zones closer to the requirement. அந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து மீடியா
என்டர்டெயின்மெண்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஹாலிவுட் பக்கத்துல வந்து இப்ப 2 டேட்டா சென்டர் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது லோக்கல் ஜோனே வந்து 2ஆ கொண்டு வந்துட்டாங்க. ஆப்வியஸா வந்து இது நடக்கும். ஏன்னா இப்ப கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கஸ்டமர்ஸ். எனக்கு இப்ப ரீஜன் போனேன் அப்படின்னா இங்க நிறைய நீங்க SLA கொடுக்குறீங்க, யூ ஹேவ் மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன். என்னால வந்து கிளஸ்டரிங் கிரியேட் பண்ணி டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ஸ்ல சர்வீஸ் ரன் பண்ண முடியுது. இப்போ இங்க லோக்கல் ஜோன்ன்றது சிங்கிள் டேட்டா சென்டரா இருக்கு. தென் கஸ்டமர்ஸ் வந்து அப்பவும் வந்து we can configure high availability. For example, parent regionல வந்து நம்ம passive ரன் பண்ணி we can bring in business continuity and so on. But இப்ப AWS வந்து டிமாண்ட் அதிகமானதால லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து 2 லோக்கல் ஜோன் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப ரீசெண்ட் டைம்ஸா வந்து பாத்தீங்கன்னா அங்க 2 லோக்கல் ஜோன் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஜென்ரலா இந்த லோக்கல் ஜோன் வரதுக்கான காரணம் என்ன? கஸ்டமருக்கு வந்து சில சர்வீசஸ் வந்து க்ளோஸா கொண்டு வாங்க, எங்களுடைய டேட்டா சோர்சஸ், எங்களுடைய அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து எண்ட் யூசருக்கு வந்து ரொம்ப லேட்டன்சி இருந்துன்னா they are not happy with the services. அதனால we want a kind of லோ லேட்டன்சி ஒர்க்லோட்லாம் ரன் பண்ற மாதிரி ஒரு க்ளோசஸ்ட் டேட்டா சென்டர் கொண்டு வாங்க, எங்களுடைய டேட்டாலாம் அந்த லோக்கல் லொகேஷன்ஸ்ல இருக்க மாதிரி, ரெசிடென்ஸ்ல இருக்க மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுங்க அப்படின்றது தான் தே எனேபிள்ட் லோக்கல் ஜோன். ஸோ அதுதான் லோக்கல் ஜோன் வந்ததுக்கான பிரைமரி ரீசன். ஸோ ஏடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் AWS ரீஜன்ல வந்து ஆல்மோஸ்ட் நிறைய கேஸ் ஸ்டடிஸ், நிறைய யூஸ் கேசஸ், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. யூ கெட் a lot of plethora of services like different for different case studies, different use cases. But இந்த கிளவுட் வந்து AWS வந்து அவங்க ரீஜன்ல மட்டும் நிறுத்தல, தே ஆர் கம்மிங் அப் வித் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். எஸ்பெஷலி நம்ம லோக்கல் ஜோன் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய டேட்டா சென்டர்ல இருந்து லோ லேட்டன்சி டேட்டா ரெசிடென்சி தேவைப்படுற அப்ளிகேஷன்ஸை வந்து யூ கேன் ஆல்சோ ஹேவ் இட் இன் லோக்கல் ஜோன். இது வந்து இட் இஸ் லைக் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யுவர் ரீஜன். ஓகே, உங்க ரீஜன்ல ஒரு அடிஷனல் விபிசி மாதிரி நீங்க கிரியேட் பண்ணி அந்த ரீஜன், அந்த பேரண்ட் ரீஜனோட கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ இது எப்படி எனேபிள் பண்றது, எப்படி ஒர்க் பண்றதுன்றத குயிக்கா நான் காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ எனேபிள்ன்றது காமிக்கும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொடுங்க, ஸோ தட் இட் வில் கெட் குயிக்லி அப்டேட்டட். இப்போ நமக்கு டெல்லி ரீஜன் வந்து இங்க அவைலபிளா இருக்கு. ஸோ இது DLCCUன்றது கொல்கட்டா. ஸோ உங்களுக்கு எந்த லோக்கல் ஜோன் வேணுமோ அது நீங்க வந்து யூ கேன் சூஸ் இட். இது ஜென்ரலா நம்ம வந்து சென்னையில இருக்கோம். இப்போ லேட்டன்சி டெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா யூ வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் எந்த ரீஜன் வந்து உங்களுக்கு பெட்டர். இப்போ ரீஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சென்னையில இருந்து ஹைதராபாத் வந்து 19 மில்லி செகண்ட்ல கிடைக்குது. வேறஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சென்னையில வந்து லோக்கல் ஜோன் வந்து ஆக்டிவேட் பண்ண போறாங்க. ஆக்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப கண்டிப்பா வந்து 6 மில்லி செகண்ட் 7 மில்லி செகண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் 5 மில்லி செகண்ட்ஸ் கூட கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப நம்ம இந்த ரொம்ப லோ சென்சிட்டிவ், லோ லேட்டன்சி தேவையான அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க சென்னையில ரன் பண்ண முடியும். வேற இங்க பாத்தீங்க அப்படின்னா டெல்லி வந்து கரண்டா நமக்கு டிஸ்டன்ஸ் அதிகம் தான், அதுவும் வந்து 44 மில்லி செகண்ட்ஸ்ல இருக்கு. வேற இஃப் யூ ஸ்க்ரால் டு த ரைட் மற்ற லோக்கல் ஜோன்ஸ் எல்லாமே எவ்வளோ மில்லி செகண்ட் லேட்டன்சின்றதை பார்க்க முடியும். ஸோ இன்கேஸ் நீங்க ஒரு சர்வர்ல லாகின் பண்ணி ஒரு மும்பையில் இருக்க சர்வர்ல லாகின் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா மும்பை டு மேபி லெட்ஸ் சே கொல்கட்டா ஆர் டெல்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப கம்மியான லேட்டன்சில இருக்கும். ஏன்னா இட் இஸ் வெரி க்ளோஸ் பை. ஸோ வென் த டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ் ஆப்வியஸா வந்து லேட்டன்சி வந்து அதிகமாகும். ஸோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரல் யூஸ் கேஸ்லேயே பார்த்தோம். ஸோ ரெஸ்டாரண்ட் வந்து ஆஃபீஸ் லொகேஷன்ல இருந்ததுன்னா த ப்ரொடக்டிவிட்டி கேன் இன்க்ரீஸ். ஓகே, அது மாதிரி இங்க வந்து அப்ளிகேஷன் ரொம்ப ஸ்லோவா இருந்ததுன்னா ப்ரொடக்டிவிட்டி இம்பாக்ட் இருக்கும். ஸோ அதுதான் வந்து வி ஆர் சால்விங் இட். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரீஜன் எனேபிள் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரீஜன்ல நம்ம ரிசோர்சஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அங்க நெட்வொர்க் நமக்கு தேவை. அங்க நெட்வொர்க்ல வந்து எந்த நெட்வொர்க்ல வந்து இந்த EC2 இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்றது we have to go and define it. இப்போ நீங்க EC2 இன்ஸ்டன்ஸ் இங்க லான்ச் பண்றீங்க அப்படின்னா ஜென்ரலா அதுல வந்து எந்த டேட்டா சென்டர்னு சூஸ் பண்ற ஆப்ஷன் இருக்கும். அது நீங்க முன்னாடியே நிறைய பேர் வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும் போதே நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. பட் இதுல வந்து லோக்கல் ஜோன் ஆப்ஷன்ஸ் வந்து இதுல இருக்கா அப்படின்றத வந்து யூ கேன் செக் இட் ஹியர். இப்போ 3 டேட்டா சென்டர் தான் இருக்கு. ஸோ இதுல வந்து மும்பை டேட்டா சென்டர் 1A, டேட்டா சென்டர் 1B அண்ட் 1C 3 இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து அந்த ஆப்ஷன்ஸ் எப்படி கொண்டு வரது அப்படின்றத நம்ம இப்போ குயிக்கா பார்ப்போம். ஸோ VPC வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ நீங்க ஆல்ரெடி EC2ல போயிட்டு அந்த ஜோனை எனேபிள் பண்ணதால VPCல வந்து மறுபடியும் எனேபிள் பண்ண தேவையில்லை. பட் VPCலயும் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இந்த ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்ல ஜோன்ஸ்ல போயிட்டு ஸோ எதை வந்து நீங்க ஆப்டன் பண்ணணும், இங்க போயிட்டு நீங்க மேனேஜ்ல எனேபிள் பண்ற ஆப்ஷன் இங்கே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க ஆப்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ ஆப்ட் அவுட். ஓகே, அதுக்கு முன்னாடி அந்த ரிசோர்சஸ் அந்த சர்வீசஸ்லாம் நீங்க கிளியர் அவுட் பண்ணிட்டு தான் நீங்க யூ ஹேவ் டு ஆப்ட் அவுட். ஸோ எப்படி நம்ம சப்நெட்ஸ் வந்து டெல்லியில கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் கோ டு சப்நெட், இதுல கிரியேட் சப்நெட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃப்ரீ ரேஞ்சை வந்து நீங்க ஒரு சப்நெட் இங்க கிரியேட் பண்ணிக்கலாம். மேபி ஐ வில் ஜஸ்ட் சே டெல்லி சப்நெட்
01 அப்படின்ற மாதிரி சும்மா கொடுத்துக்கிறேன் என்னோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக. இந்த அவைலபிலிட்டி ஜோன்ல வந்து இங்க இந்தியா டெல்லி அப்படின்ற ஆப்ஷன் இங்க வந்து இருக்கு பாருங்க. ஸோ இதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரேஞ்சை வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு யூ கேன் கோ அண்ட் கிரியேட் தட் சப்நெட். ஸோ இந்த இடத்துல வந்து யூ ஹேவ் காட் ஐபி வெர்ஷன் 4. இந்த இடத்துல வந்து 31 ஆல்ரெடி யூஸ் ஆயிடுச்சு. ஸோ வி கேன் ஜஸ்ட் கிவ் சம்திங் 172.31.0.0/20. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஓவரால் 16 இருக்கு. ஜஸ்ட் லெட்ஸ் கேன்சல். அதுல இருந்து என்னென்ன ரேஞ்ச் இருக்குன்றதை பார்த்துப்போம். ஸோ 0, 16, 32 இருக்கு. நம்ம மேபி வில் கோ ஃபார் 48. Okay, let's create it. .48.0. So create பண்ணிட்டோம். இப்போ டெல்லியில வந்து we have got a subnet. Okay, so 0, 16, 32, 48 வந்து நம்ம டெல்லி subnet 1 create பண்ணிட்டோம். இப்போ நம்ம இங்க போயிட்டு just வந்து you can click on refresh. refresh create பண்ணீங்க அப்படின்னா drop downல வந்து உங்களுக்கு டெல்லி சப்நெட்டும் இங்க வந்துடும். டெல்லி சப்நெட் -001. அப்போ உங்க EC2 இன்ஸ்டன்ஸை நீங்க டெல்லியோடைய டேட்டா சென்டர் லோக்கல் ஜோன்ல ரன் பண்ணி யூ கேன் கெட் பெட்டர் ஸ்பீட் ஆர் பெட்டர் கனெக்டிவிட்டி டு லோக்கல் அந்த டெல்லியில இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து ஃபியூ மில்லி செகண்ட்ஸ்லேயே வந்து அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி வந்து சென்னையோட லோக்கல் ஜோன் வந்துருச்சு அப்படின்னா யூ கேன் ஆப்ட் ஃபார் இட் அண்ட் யூ கேன் கிரியேட் அ சப்நெட். அந்த பேரண்ட் ரீஜன்ல வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் இது. ஸோ இப்போ இந்த அவைலபிலிட்டி ஜோன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து இந்த அவைலபிலிட்டி ஜோன் 1 மும்பையோடைய 1A 1Bல வந்து சப்நெட்ஸ் இருக்கு. நம்ம என்ன பண்றோம், லோக்கல் ஜோன்ன்றதை வந்து ஒரு அடிஷனல் சப்நெட்டா கிரியேட் பண்ணி அது கூட நம்ம வி ஆர் ஸ்டில் இட் இஸ் லிங்க் டு த சேம் நெட்வொர்க். ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். நீங்க வந்து பேக் எண்ட்ல வந்து உங்களுடைய பேக் எண்ட் சிஸ்டம்ஸ் அந்த இதெல்லாம் வந்து யூ கேன் ஹேவ் இட் இன் யுவர் பேரண்ட் ரீஜன். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக அதை எனேபிள் பண்ணி நீங்கள் சர்வீசஸ்லாம் கிரியேட் பண்ணலாம். ஸோ யூஸ் கேசஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் பர்பஸஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி லோ லேட்டன்சி ரெக்யூர்மெண்ட், வீடியோ அனலிட்டிக்ஸாக இருக்கட்டும், ஆன்லைன் கேமிங்காக இருக்கட்டும், வர்ச்சுவல் டெஸ்க்டாப்ஸ், VDI சொல்யூஷன்ஸ், லைவ் ஸ்ட்ரீமிங். ஸோ இதில் கூட நான் அந்த இது மிஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஆர் யூசிங் இட் ஃபார் வர்ச்சுவல் ஒர்க் ஸ்டேஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் மெஷின் லேர்னிங் ஒர்க்லோட்ஸ், ஹெல்த் கேர், பப்ளிக் செக்டர் ஒர்க்லோட்ஸ், ஈவன் வந்து ஆக்மெண்டட் ரியாலிட்டி, AR VR ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸ், இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஆர் யூசிங் AWS லோக்கல் ரீஜன். எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு லோ லேட்டன்சி டிமாண்ட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, லேட்டன்சி சென்சிட்டிவ் அப்ளிகேஷன் இருக்கோ அதெல்லாம் நீங்க இங்க ரன் பண்ணலாம். இன்னும் ஒரு கேஸ் ஸ்டடி பாத்தீங்க அப்படின்னா ஜியோ பொலிட்டிக்கல் லிமிட்குள்ள இருக்கணும், இந்த ஸ்டேட்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இப்போ ரீசெண்டா கூட ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து ரெகுலேட்டட் கேமிங் ஒர்க் லோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் சப்ஜெக்டட் டு lot of things like for example அதுல வந்து let me just give you some insight. so இந்த regulated gamingல வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஃபெடரல் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட், ஸ்டேட் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட், லோக்கல் லாஸ், ட்ரைபல் லாஸ், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் லாஸ் இருக்கு. ஈவன் யூஎஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ற கேஸ் ஸ்டடி வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து we did it regulated gaming workloads அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேமிங் ஒர்க்லோட்ஸ் தானே, இதுல என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு, இதுல என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இந்த பர்டிகுலர் ரெகுலேஷன் எதுக்காக அப்படின்னா கேம்பிளிங் அண்ட் மணி கேமிங் அப்படின்றத வந்து ரெகுலேட் பண்ண ஒரு ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட். இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லாட்ரி ஆக்டிவிட்டிஸ் வந்து எல்லா ஸ்டேட்லயும் அலோட் கிடையாது, சிலக்டிவ் ஸ்டேட்ஸ்ல தான் அலோட். இப்போ அந்த லாட்ரி பிசினஸ் வந்து ஆன்லைன்ல ரன் பண்றாங்க அப்படின்னா நிறைய ரெகுலேட்டரி லொகேஷன்ஸ்ல வந்து நீங்க அதை யூஸ் பண்ண முடியாது, கன்சியூம் பண்ண முடியாது. அது ஒரு ஸ்பெசிபிக் சிட்டிக்குள்ளே தான் நீங்க ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. ஸோ இப்போ சென்னையில் டேட்டா சென்டர் இருக்கு அப்படின்னா நீங்க மற்ற ஸ்டேட்ல நியர்பை ஸ்டேட்ல இருந்து இங்க இருந்து ஆக்சஸ் பண்றதுலாம் வந்து அவங்க அந்த மாதிரி ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ சேம் லைக் தட் நிறைய இப்போ யூஎஸ்ல எல்லாம் போனீங்க அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸ் பெட்டிங், ஹார்ஸ் ரேசிங், கேசினோ, போக்கர், லாட்ரி, பிங்கோ, ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ், இதெல்லாம் வந்து நிறைய ஆப்ரேட்டர்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய கேமர்ஸ் வந்து ஷேர் பண்றாங்க. ஸோ
இது அந்த லேண்ட் பேஸ்ட் சேனல்ஸ்ல இருந்து தான் வரணும். இப்போ அந்த ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய சேலஞ்சஸ். அந்த ஒர்க்லோட வந்து ரெசிடென்சி வந்து அங்கே தான் இருக்கணும், அங்கேருந்து மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணணும். இந்த ஒர்க்லோட்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்ல, ஸ்பெசிஃபிக் சிட்டில, ஸ்பெசிஃபிக் ப்ராவின்ஸ்ல மட்டும் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி யூகே யூஎஸ்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய கேமிங் ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து லீகல் ரெக்யர்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் நம்ம மீட் அவுட் பண்றதுக்கு லோக்கல் ஜோன் வந்து இட் ஹாஸ் ஹெல்ப்ட் அ லாட். எஸ்பெஷலி வந்து ஃபெடரல் ஒயர் ஆக்ட்னு இருக்கு. நீங்க யூஎஸ்ல போனீங்க அப்படின்னா அங்க வந்து அந்த பெட்டிங், அந்த வேஜஸ், அந்த ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்டேட் லைன்ஸை கிராஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய இந்த ரெகுலேட்டட் கேமிங் ஒர்க்லோட்ஸ்லாம் அந்தந்த லோக்கல் ஜோன்ஸ்ல வந்து ரன் பண்றது வந்து நிறைய பார்க்க முடியுது இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஈவன் இட் கேன் பி அப்ளிகபிள் டு மெனி அதர் கண்ட்ரீஸ் ஆல்சோ. ஸோ இந்த யூஸ் கேசஸ்லாம் எந்தெந்த கண்ட்ரியில சாரி என்னென்ன லோக்கல் ஜோன்ல என்னென்ன சர்வீசஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய சர்வீசஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே போயிட்டே இருக்கு. இட் இஸ் நாட் லிமிடெட் டு EC2, ஈவன் கண்டெய்னரைஸ்ட் ஒர்க் லோட் லைக் ECS, EKS, ஈவன் யூ ஹேவ் FSX இருக்கு, RDS இருக்கு, EMR இருக்கு, எலாஸ்டிக் கேட்சே இருக்கு. ஸோ யூ ஹேவ் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் சர்வீசஸ். எந்தெந்த சர்வீசஸ்லாம் வந்து உங்களுக்கு முக்கியமானதுக்கு தேவைப்படுமோ அதை நீங்க இங்கேருந்து ரன் பண்ணிக்கலாம் லோக்கல் ஜோன்ல. பிளஸ் ஆன் டாப் ஆஃப் தட் உங்களுடைய பேரண்ட் ரீஜன்ல யூ கேன் have CloudWatch or S3 or DynamoDB மாதிரி சர்வீசஸ் நீங்க வந்து பேரண்ட் ரீஜன்ல இருந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இதெல்லாம் வந்து சர்வீசஸ்லாம் நீங்க உங்க லோக்கல் சென்னையில இருந்தே நீங்க உங்க லோக்கல் ஜோன்ல ரன் பண்ணலாம். நியர்பை ஹைதராபாத் டேட்டா சென்டர்ல இருந்து யூ கேன் ஹேவ் யுவர் அதர் சர்வீசஸ். ஸோ அந்த மாதிரி வந்து யூ கேன் ஹேவ் இட். அண்ட் ஈவன் மும்பை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மும்பைல வந்து இந்த சர்வீசஸ்லாம் ரன் பண்ணலாம். டெல்லி ஆர் கொல்கட்டால வந்து மற்ற லோக்கல் ஜோன் சர்வீசஸ் நீங்க ரன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லோக்கல் ஜோனுக்கும் யூ வில் ஹேவ் அ பேரண்ட் ரீஜன். ஸோ அந்த பேரண்ட் ரீஜன்ல வந்து நீங்க முக்கியமான அந்த பேரண்ட் சர்வீசஸ் வந்து அங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி உங்களுடைய லோக்கல் ஜோன்ல வந்து யூ கேன் ஹேவ் த அதர் சர்வீசஸ். ஸோ யூஸ் கேசஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ் வந்து கஸ்டமர் கொடுத்துருக்கோம். ஸோ அதுல வந்து ஒன் ஆஃப் த சாம்பிள் யூஸ் கேசஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டார்ல வந்து மெயின் ஃப்ரேம் ஒர்க் லோட்ஸை வந்து ஆன் ப்ரெமைசஸ்ல ரீஜனல் கஸ்டமருக்கு வந்து கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ என்டர்பிரைஸ் ஆக்டிவ் டைரக்டரி இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா லோக்கல் ஜோன்ல ரன் பண்றது, இல்லை என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனை வந்து ஆன் ப்ரெமைசஸ்ல வந்து நிறைய வால்யூம் ப்ராசஸ் பண்ணும், நிறைய லோக்கல் டேட்டா ஜெனரேட் ஆகும் அப்படின்னா அதை வந்து நீங்க லோக்கல் ஜோன் கூட இன்டெகிரேட் பண்றது, இந்த மாதிரி நிறைய கேஸ் ஸ்டடிஸ் யூஸ் கேசஸ் வந்து நம்ம ரன் பண்றோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா AWS உடைய பேரண்ட் ரீஜன்ல வந்து நம்ம சிஸ்டம்ஸ்லாம் ரன் பண்றோம். வேற இங்க வந்து we have VPN டைரக்ட் கனெக்ட் மூலமா நம்ம கார்ப்பரேட் டேட்டா சென்டரை வந்து கனெக்ட் பண்றோம். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சில சர்வீசஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஹேவ் டைரக்ட் கனெக்ஷன் டு ரீஜன் as well as you can also have connection to your local zone. ஸோ இது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த யூஸ் கேஸ். சி லோக்கல் ஜோனை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது உங்களுக்கு? ஸோ உங்களுடைய மாடர்னைஸ்ட் ஒர்க்லோட நீங்க வந்து லோக்கல் ஜோன்ல ரன் பண்ணலாம். பிளஸ் யூ ஆல்சோ கெட் த சேம் கைண்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ், elasticity, agility, security offered by AWS, plus the same kind of automation, compliance, security best practices எல்லாமே AWS உடைய லோக்கல் ரீஜன்லயே அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஜென்ரலா எப்படி நம்ம சர்வீசஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ லெட்ஸ் டேக் பப்ளிக் ஃபேசிங் ஒரு அப்ளிகேஷன் ஆர் ஒர்க் லோட் ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்க லோக்கல் ஜோன்ல என்ன பண்ண முடியும்? யூ கேன் ஹேவ் இன்டர்நெட் கேட்வே, பிஹைண்ட் தட் யூ கேன் ஹேவ் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர், அண்ட் பிஹைண்ட் தட் யூ கேன் ஹேவ் ஆட்டோ ஸ்கேலிங் எனேபிள்ட் EC2ல வந்து உங்களுடைய பப்ளிக் வெப் ஃபேசிங் அப்ளிகேஷன் ஒர்க்லோட கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு எல்லா லேயர்ஸும் இங்க இருந்து நீங்க எனேபிள் பண்ணி ரவுட் 53 வழியா நீங்க பிரைமரியா இங்க கொண்டு போகலாம். இது ஃபெயில் ஆச்சு அப்படின்னா பேக் எண்ட்ல வந்து இட் கேன் ரவுட் டு டிஃப்ரெண்ட் லொகேஷன் ஆர் அந்த பேரண்ட் ரீஜனுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ மற்றபடி உங்களுடைய மெயின் ஃப்ரேம், என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன், ஆக்டிவ் டைரக்டரிலாம் வந்து கார்பரேட் டேட்டா சென்டர்ல யூ கேன் கண்டினியூ. ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்து நீங்க நிறைய கஸ்டமருக்கு சொல்யூஷனிங் பண்ணிட்டு இருக்கோம். வேறஸ் இந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ எனக்கு பிரைவேட் ஒர்க் லோட் வந்து ரெசிலியண்டா வேணும், எனக்கு வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹேவ் டிரான்சிட் கேட்வே வழியா வந்து ரீஜனுக்கும் கனெக்ட் ஆகணும், பிளஸ் லோக்கல் ஜோன்லயும் வந்து ஐ வாண்ட் ஹேவ் ஒர்க் லோட்ஸ் அப்படின்னா அப்படி நம்ம பண்ணலாம். ஈவன் யூ கேன் ஹேவ் யுவர் ஓன் ஆன் ப்ரெமைசஸ் ஒர்க் லோட் வழியாகவும் நம்ம ரவுட் 53 வழியா இன்பவுண்ட் கனெக்ஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு யூ கேன் ஆல்சோ ஹேவ் இந்த பர்டிகுலர் எல்லாமே வந்து பிரைவேட்டாவே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஏன் ரெசிலியன்ட் பிரைவேட் ஒர்க் லோட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, லாஸ்ட் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து இன்டர்நெட் பப்ளிக் ஃபேசிங் ஒர்க் லோட், அது
இது வந்து பப்ளிக் வழியா டைரக்டா இன்டர்நெட்ல இருந்து எண்ட் யூசர் வந்து ரவுட் 53 வழியா ஆக்சஸ் பண்ணலாம். வேறஸ் இந்த கேஸ் ஸ்டடி வந்து இது எக்ஸ்டர்னல் ஃபேசிங் அப்ளிகேஷன் கிடையாது. என்னுடைய ஆன் ப்ரெமைசஸ் வந்து விபிஎன் வழியா இல்ல வந்து என்னுடைய கார்ப்பரேட் நெட்வொர்க்ல இருந்து வந்து மட்டும்தான் வந்து பிரைவேட் ஹோஸ்டட் ஜோன் வழியா பிரைவேட் ரவுட் 53 ஹோஸ்டட் ஜோன் வழியா நம்ம சிஸ்டம்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த இடத்துல இன்டர்நெட் கேட்வே கிடையாது. பட் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் வழியா நான் கம்ப்ளீட்டா பிரைவேட்லேயே ஹோஸ்ட் ஆயிருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ற மாதிரியும் சொல்யூஷன்ஸ் வந்து கொடுக்க முடியும் கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட். சில கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒர்க் லோடு வந்து வேற விபிசி சப்நெட்ல வேணும், இல்ல எனக்கு ஒர்க் லோட் 2 வந்து வேற செட் ஆஃப் சப்நெட்ஸ்ல வேணும் அப்படின்னா, அப்படியும் நம்ம சொல்யூஷன்ஸ் வந்து மல்டிபிள் ஒர்க் லோட்ஸ் வந்து நம்ம செக்ரிகேட் பண்ண முடியும். ஸோ யூ ஹேவ் ஆப்ஷன். பிளஸ் யூ கேன் ஆல்சோ ஹேவ் different VPCs also based on case to case. அந்த மாதிரி நீங்க வந்து சொல்யூஷனிங் பண்ண முடியும். You can have separate VPCs for different workloads. ஓகே, ஸோ இந்த ஒர்க் லோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கஸ்டமருக்கு வந்து தே ஹேட் அ சேலஞ்ச் ஆஃப் அந்த டேட்டா வந்து கனெக்ட் ஆகிறது வந்து தே யூஸ் டு ஹேவ் அ லாட் ஆஃப் சேலஞ்ச். ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு வி ஆல்சோ டிப்ளாய்ட் அமேசானுடைய S3 ஃபைல் கேட்வே வந்து டைரக்டா இந்த விபிசி லோக்கல் ஜோன்ல கொடுத்துட்டு அமேசான் S3லேருந்து வரக்கூடிய அந்த லேட்டன்சி எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஆக்சஸ் பண்ற மாதிரி அந்த அப்ளிகேஷன்ஸ்லேருந்து அந்த ஃபைல் லேட்டன்சி ஆக்சஸை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி we were able to reduce a lot of latency between the application server and the data, and that too இது எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் பிரைவேட் எண்ட் பாயிண்ட் வழியாவே உங்களால டைரக்ட் கனெக்ட் சர்க்யூட் வழியாவே ஆக்சஸ் பண்ற மாதிரி we have enabled it. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனிங் பண்ணும்போது ஹையர் அவைலபிலிட்டி தேவைப்படுது அப்படின்னா யூ கேன் ஹேவ் யுவர் சிஸ்டம்ஸ் இன் லோக்கல் ஜோன் பிளஸ் ரீஜன் ஆர் 2 லோக்கல் ஜோன்ஸ்ல வந்து ரன் பண்ற மாதிரி நீங்க சொல்யூஷனிங் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இப்பெல்லாம் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, லேண்டிங் ஜோன் 1 and 2ன்ற மாதிரி ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இல்லாட்டி நீங்க உங்களுடைய ஓன் டேட்டா சென்டர்ல அவுட் போஸ்ட்ல வந்து ஒரு சிஸ்டமோ லோக்கல் ஜோன்ல ஒரு சிஸ்டம் மாதிரியும் பண்ணலாம். இல்ல ஆன் ப்ரெமைசஸ்ல உங்களுடைய டேட்டா சென்டர்ல ஒரு சிஸ்டமோ லோக்கல் ஜோன்ல ஒரு சிஸ்டம் இருக்க மாதிரி நீங்க ஹை அவைலபிலிட்டி வந்து as a solution architect you can plan it in wide variety of options. எல்லா இது ஆப்ஷன்ஸையும் வந்து கஸ்டமர்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்றாங்க. they have done it. Okay, let's get into one of the recent case study. இப்ப இந்த கேஸ் ஸ்டடி வந்து பார்த்தோம் அப்படின்னா பெர்த் ஆஸ்திரேலியா லொகேஷன் எடுத்துக்கிட்டோம் எக்ஸாம்பிள். ஸோ பெர்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய அங்க எனர்ஜி கம்பெனிஸ் வந்து நிறைய அங்க இருக்காங்க. இட் இஸ் ஹப் ஃபார் எனர்ஜி கம்பெனிஸ் சொல்லுவாங்க பெர்த்ன்ற லொகேஷன். ஸோ அந்த பெர்த் லொகேஷன்ல வந்து தே ஹேவ் அ லார்ஜ் பேஸ் ஃபார் ஜியோ சயின்ஸ் யூசர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அந்த சிட்டி ஆஃபீஸ்ல தான் வந்து பெர்த்ல இருந்து தான் கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ பெர்த் இல்லை அப்படின்னா AWS யூசர்ஸ் வந்து சிட்னி டேட்டா சென்டர் தான் வந்து கனெக்ட் பண்ணணும். சிட்னி டேட்டா சென்டர் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா they used to have a lot of latency. அந்த மெயின் ரீஜனை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா பெர்த்ல இருக்க யூசர்ஸ் வந்து 45 to 50 millisecond லேட்டன்சில வந்து அவங்களுக்கு டிலே இருந்துட்டு இருந்தது. வேறஸ் பெர்த்ல இருக்கக்கூடிய லோக்கல் ரீஜனை வந்து வச்சு ஆக்சஸ் பண்ணும்போது they are able to access it with 2 to 5 millisecondsலேயே வந்து அவங்களால ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கஸ்டமர் வந்து மோஸ்டா இந்த ஜியோ சயின்ஸ் யூசர்ஸ்க்கு வந்து நிறைய கிராஃபிக்ஸ் நிறைய அந்த ரிமோட் ஒர்க் ஸ்டேஷன் வழியா ரொம்ப கிராஃபிக்ஸ் ரெண்டரிங் தேவைப்படும். ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா we have deployed a local zone with அந்த G4DN instance வச்சு நம்ம we have created a system. பேக்எண்ட்ல வந்து NetApp உடைய குளோபல் ஃபைல்ஸ் கேட்சோட இன்ஸ்டன்ஸை வந்து ரன் பண்ணிட்டு இந்த அவுட்கம் பாத்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ முன்னாடிலாம் வந்து இட் யூஸ் டு டேக் அ லாட் ஆஃப் டைம் ஃபார் ப்ராசஸிங். வேறஸ் ஆஃப்டர் லோக்கல் ஜோன் யூசேஜை வச்சு நம்ம இந்த கான்ஃபிகரேஷன் செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தேவர் ஏபிள் டு ஆக்சஸ் இட் வித் 5 millisecond எங்க இருக்கு, 50 millisecond இருக்கு எங்க இருக்கு. இட் வாஸ் அ கிரேட் பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட். இட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த எண்ட் யூசர். அவங்களுக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி எண்ட் யூசருக்கு வந்து they got a dedicated workstation using this virtual desktop solution வச்சு பண்ணோம். ஸோ இதுல வந்து NIC DCVன்ற ஒரு ஆஃபரிங் இருக்கு. நம்ம நைஸ் டிசிவின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எத்தனை பேர் அதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. ஸோ we can also have it deployed. ஸோ அந்த ஒர்க் ஸ்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா we added that particular type of workload and we were able to use it. See, எல்லா இன்ஸ்டன்ஸ் டைப்பும் வந்து எல்லா லொகேஷன்ஸ்லயும் இருக்காது. இதை நான் வச்சுக்கங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் லோக்கல் ஜோன் எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கேயுமே வந்து லிமிடெட் ஆர் செலக்டிவ் இன்ஸ்டன்ஸ் டைப் அண்ட் செலக்டிவ் ஆப்ஷன்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க.
ஸோ இந்த பர்டிகுலர் லோக்கல் ஜோன் சொல்யூஷனை வந்து எந்தெந்த கஸ்டமருக்குலாம் வந்து டெப்ளாய் பண்ணிருக்கோன்றதை வந்து குயிக்கா இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பார்த்ததே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் எனர்ஜி கம்பெனி. இது வந்து சூப்பர் செல். இட் இஸ் ரியல் டைம் மல்டிபிளேயர் கேமிங். ஆல்ரெடி கேமிங்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ கேமிங் விளையாடும் போது வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் வந்து தே நீட் அ வெரி லோ சென்சிட்டிவ் கேம் சர்வர்ஸ். ஸோ அப்போ எண்ட் யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தே கேன் ஹேவ் அ வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் யூசிங் லோக்கல் ஜோன். சிமிலர்லி நெட்ஃபிளிக்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா தே யூஸ் டு ஹேவ் அ லாட் ஆஃப் சேலஞ்சஸ். அவங்க வந்து ஆர்டிஸ்ட்ஸ் அவங்க இந்த ஒர்க் பண்றவங்கலாம் வந்து தே வாண்ட் டு ஹேவ் அ வெரி குட் கனெக்டிவிட்டி. ஸோ அவங்களுக்கு ரிமோட் ஒர்க் ஸ்டேஷன் வந்து மெயின் ரீஜன்ல இருந்து கனெக்ட் ஆகும்போது தே யூஸ் டு ஹேவ் அ லாட் ஆஃப் சேலஞ்சஸ். ஸோ லோக்கல் ஜோன் வந்ததுக்கு அப்புறம் தே ஹேவ் சீன் அ வெரி குட் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். பிளஸ் இந்த வீடியோ எடிட்டிங்கும் வந்து ரொம்ப க்ளோசர் டு ஆர்டிஸ்ட் இது கொண்டு வர முடிஞ்சது யூசிங் லோக்கல் ஜோன். கண்டென்ட் கிரியேஷனும் வந்து இட் வாஸ் மச் பெட்டர். ஓகே, ஸோ இன்னொரு யூஸ் கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மைண்ட் பாடி. இது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹைப்ரிட் ஆப்ஷன். ஸோ வேறஸ் வந்து அவங்களுக்கும் வந்து தே வாண்ட் டு ஹேவ் லோ லேட்டன்சி கம்யூனிகேஷன் பிட்வீன் அப்ளிகேஷன். அவங்களுடைய ஆன் ப்ரெமைசஸ்ல இருக்கிற அப்ளிகேஷன் சர்வருக்கும் லோக்கல் ஜோன்ல இருக்கிற அப்ளிகேஷன்ஸ்க்கும் இட் brought in a very good கனெக்டிவிட்டி ஸ்பீட். டிராஸ்டிக்கலா வந்து அந்த மைக்ரேஷன் ப்ராசஸ் வந்து தே காட் பெட்டர் பெனிஃபிட்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ இதுல ப்ரைசிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லோக்கல் ஜோனை எனேபிள் பண்றதுக்கு எதுவும் ஃபீஸ் கிடையாது. அந்த லோக்கல் ஜோன்ல வந்து நீங்க சர்வீசஸ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா சின்னதா பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். அவைலபிலிட்டி ஜோனுக்கும் லோக்கல் ஜோனுக்கும் பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். பட் யூ ஹேவ் ஆப்ஷன் ஃபார் ஆன் டிமாண்ட் சேவிங்ஸ் பிளான் எல்லாமே இங்க அப்ளை பண்ண முடியும். ஈவன் வந்து செலக்டிவ் லொகேஷன்ஸ்ல வந்து ஸ்பாட் இன்ஸ்டன்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சார்ஜஸ் டேட்டா டிரான்ஸ்ஃபர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் லைக் தி சேம். அவைலபிலிட்டி ஜோன்ல எப்படி சார்ஜஸ் இருக்குமோ டேட்டா டிரான்ஸ்ஃபருக்கு அதே மாதிரி சார்ஜஸ் தான் இங்கேயும் நம்ம கொடுக்குறாங்க. ஸோ இட் இஸ் a வெரி குட் ஆஃபரிங். ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து கஸ்டமருக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ யூ கேன் ஆல்சோ கெட் பெனிஃபிட்டட் அவுட் ஆஃப் இட். நெட்ஃபிளிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஆப்ஷன் வந்து அந்த அனிமேஷன், விஷுவல் ஸ்டுடியோ, விஷுவல் எஃபெக்ட்ஸ், இந்த கேம் கண்டென்ட்லாம் வந்து கொண்டு வரதுக்கு தே ஆல்சோ ஹேட் ஒன் அப்ளிகேஷன் கால்ட் நிம்பிள். ஓகே, அது எத்தனை பேர் நிம்பிள் ஸ்டுடியோ பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஸோ இந்த நிம்பிள் ஸ்டுடியோ வந்து எனேபிள் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் ஆல்சோ கிரியேட் கிளவுட் பேஸ்ட் கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டுடியோன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலயமா நீங்க வந்து உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ஆட் பண்றது, AWS உடைய திங்க் பாக்ஸ் இதிலே வந்து உங்களுக்கு கிடைச்சிருது. ஸோ நிம்பிள் ஸ்டுடியோ மூலயமா ஃபைல் டிரான்ஸ்ஃபர், அந்த அதுக்குள்ளே யூசர்ஸ் குரூப்ஸ் கிரியேட் பண்றது. ஸோ இட் gives you a very good unified interface. Within few seconds la vandu you can onboard users, you can assign permissions, assign application to each and every users. அவங்களுடைய ஜாப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து குயிக்கா முடிச்சுக்கலாம். AWS உடைய எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு தேவையில்லை. வித்தின் 5 minutes வந்து நிம்பிள் ஸ்டுடியோ வந்து செட்டப் பண்ணி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து தே ஆர் ப்ரொடியூசிங் a lot of high quality visual effects and high quality animation videos or gaming applications-லாம் வந்து டெவலப் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நிம்பிள் ஸ்டுடியோ இஸ் a very good product where it has helped a lot of content creation companies. ஸோ இதுதான் லோக்கல் ஜோன் பத்தின டீடைல்ஸ். Thank you for listening.